நாங்கள் மலையகம் நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். நீர்ப்பாம்பேனா மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில் இருக்கிற ரொபோட்டஸ் காஃபி, அடுத்தது அரபிகா காஃபி. இது மலைப்பாங்கான ரோட்டண்டபடியாக வளைஞ்சு சுற்றி போகிறதால கஷ்டம். குளிக்கிற அந்த லேக்குக்கு வந்துட்டோம். 1949. ஸோ உங்களுக்கும் இங்கே வந்ததுன்ற அனுபவத்தை கொடுக்கணுன்றதான் என்னுடைய விருப்பம். பைக்கர்ஸ் டீம் கொண்டு போகுது. தேயிலை எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் போட்டுட்டு நெருப்பினோம். மாத்தலை தான் வந்துட்டு மசாலா தீவின் தலைநகரம்னு சொல்லினோம். இப்படி இருக்குடா கராம்பாம் தான் இந்த சாதிக்காய். ஓகே பாய்ண்ணா, தேங்க்ஸ். என்ன மாதிரி இருக்கு வியூ பாருங்க, அட்டகாசமாக இருக்குது. கியர் செஞ்ச பிறகு இப்போ கியரில் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு பள்ளம். ஸோ இப்படியான ரோட்டுகளில் தான் நாங்கள் பயணம் செய்து மேலே போகிற ரோட்டு. ஓகேயா, இந்த மாதிரி ரோடு தான். செம்புவத்தை லேக் இருக்குது, கருவாக இருக்குது தாங்க. சினமன் அடுத்த கராம்பு போட்டிருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கையை சுற்றி தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். தொடர்ச்சியாக காணொலி பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் நேற்று நாங்கள் புலனறுவையிலேருந்து எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சுட்டு நாங்கள் மலையகம் நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மலையகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் பெற போகிறோம். அதுக்கு நாங்கள் நேற்று நாங்கள் தங்கின இடம் பார்த்திங்கன்னா மாத்தலை. ஸோ மாத்தலைக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனில் தான் நாங்கள் நிற்கிறோம். சிவாண்ணாவை தெரிஞ்சிருக்கும். கொழும்பில் எங்களுக்கு வாகனம் பழுதான டைம் ஹெல்ப் பண்ணா. ஸோ அவரோட சொந்தக்கார் ஒரு அண்ணா மாதிரியான அவர்கிட்ட வீட்டில் தான் நாங்கள் தங்கி நிற்கிறோம். ஸோ நேற்று இதில் வாகனத்தை விட்டுட்டு இதிலேயே படுத்த நாங்கள் நல்ல குளிர்மையான தண்ணி. விடிய காலமாக குளிப்போம்னு சொல்லிட்டு போனான். தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லன்னு இருக்குது. முதல்ல கையை துவச்சி அதுக்கப்புறம் காலை மெல்லமாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் உடம்பை கொடுத்தது. பயங்கரமாக குளித்தது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விடிய குளித்த உடனே. இந்த இடத்துல எல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பச்சை பசையிலேண்டு மரங்கள் வளர்ந்துருக்குது. அதில் சாதிக்காய் மரம் எல்லாமே இருக்குது. அந்த சாதிக்காய் மரத்தை போய் காட்டிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட போவோம். உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த இடத்துல பின்னுக்கு அதில் சாதிக்காய் மரம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இந்த மசாலா ஐட்டங்கள் இருக்குது தானே. ஸோ அந்த இதெல்லாமே இங்கே அதிகளவாக விளையுது. ஸோ அதையுமே நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல தெரியுதில்ல, ஸோ இது சாதிக்காய் மரம். இதில் பாருங்கள், இப்படி இருக்குது. ஸோ இப்படி கணக்க விஷயங்கள் மாத்தலையில் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். நல்ல ஒரு இயற்கையான இடம், நல்ல ஒரு கிளைமேட். ஆக வெயில் ரெண்டும் இல்லை, ஆக குளிர் ரெண்டுமே இல்லை. நல்ல ஒரு இடம். ஆள் குட்டியோர் ஆள். என்ன பேர் உங்களோட? ஹரிஹரசுதன். ஸோ இவரும் இந்த தம்பியும் இங்கே தான் இருக்கணும். காட்டுறோம். நாங்கள் எல்லோருமா சேர்ந்து தான் இன்றைக்கி போக போகிறோம். அடுத்தது ஒரு வீட்டுக்கு போக போகிறோம். என்ன, ஸோ ஒரு வீட்டு இருக்குது, அங்கே போயிட்டு குளிக்க போகிறோம். முதல்ல போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு உங்களோட கதைச்சி கொள்கிறேன். நல்ல இடம், எனக்கு நல்லாவே பிடிச்சி போயிட்டு இந்த இடம் எல்லாம். ஏன்னா கிளைமேட் ஒரு ஆள் இந்த மூடை மாற்றும். ஸோ ஆக வெயிலாக இருக்க வேர்த்து ஊற்றக்கெல்லாம் எங்களுக்கு ட்ராவல் பண்ணிக்க ஒரு அசௌகரியமாக இருக்கும். இது நல்ல கிளைமேட், காமாக இருக்குது. ஓகே, போயிட்டு சாப்பிடுவோம். ரோஸ் பான், இங்கே சம்பல், இங்கே பருப்பு. இப்படியே பிளேந்தி குடிக்கிறோம். இதில் கருவாக இருக்குது தானே, சினமன் அடுத்த கராம்பு போட்டிருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் மிக்ஸ்டு. என்ன பேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க? ரைட். எல்லாமே இந்த வீட்டு தோட்டத்திலே இருக்குது ஃபுல்லாக. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பிளேண்டி, நல்ல ஒரு ஃப்ளேவர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த சாதிக்காய். இதுக்கு மேலே இந்த பூ மாதிரி வருது பாருங்கள். ஸோ அதையும் தனியாக எடுத்துகிட்டு விப்பினுமா. இதுதான் இந்த சாதிக்காய். இதில் ஜாம் செய்யலாம். வேறு என்னென்ன ஜாம், ஊறுகாய், ஸோ இதெல்லாம் செய்யணுமா. அதே நேரத்தில் இதுதான் இந்த பிரியாணிக்கு வரும் தானே, இந்த ஒரு கூட்டு பேக்கெட் மாதிரி. அதுலேயும் இந்த கருப்பு இதில் தான் வரும். ஸோ அதான் இடிச்சிட்டெல்லாம் போடுறது. வெள்ளை கலருன்னு. சரி, இங்கே அப்படியே வீட்டு தோட்டமும் நல்ல வடிவாக அழகாக இருக்குது. நாங்கள் இதில் அப்படியே வீட்டுக்கு குளிக்க போகிறோம். மற்றது இந்த குடித்த டீ நல்லா இருந்தது, இந்த பிளேன் டீ. முக்கியமாக என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இலங்கையில் இருக்கிற இந்த டீ இருக்குது தானே, அது வந்துட்டு உலகம் பேசுகிற அளவுக்கு பயங்கரமான ஃபேமஸான டீ. இந்த கிங் சார்ல்ஸ் இருக்கார் தானே, ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு ஆள் வந்துட்டு சும்மா ஒரு வீடியோ எடுப்பார் இங்கே மீட் பண்ணிக்க. ஸோ அவர் வந்துட்டு நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிக்க சொல்லுவார் ஸ்ரீலங்கா டீ எனக்கு பிடிக்குமென்னு சொல்லி. ஸோ அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. We are from Sri Lanka. Yes, I'm very happy memories of going there. Oh, that's you managed wonderful. to go back again. Yeah. And the tea from those. Backwards. Thank you. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இலங்கையில் இருக்கிற டீ வந்து பிரபல்யமான டீ. நாங்கள் தங்கியிருந்த வீடு, அதாவது இது அவை இருக்கிற வீடு, நாங்கள் வேணாங்கால விட்டுட்டு நின்றாங்க தாங்க. ஸோ இந்த வீடும் வந்துட்டு 150 வருஷம் பழமையான வீடாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது இந்த கட்டமைப்பு எல்லாமே. ஸோ இப்போ எல்லாம் இப்படி யாருமே பெருசாக விரும்பி கட்டுறதில்ல. உள்ளுக்கு வந்துட்டு அறைகள் அமைஞ்சிருக்கிற விதம், ஓடுகள் அமைக்கப்பட்டிருக்க விதம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பழங்காலத்து வீடு உண்டு. ஓகே, இன்றைக்கி 87வது நாள் பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இதில் இருந்துட்டு முதல்ல செம்புவத்தை அந்த பகுதிகளில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வருவோம். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை நாளைக்கு கூட பார்த்துக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், இங்கே கொஃபி மரம் இருக்குது, கோப்பி மரம். இந்த ஆப்பிரிக்காவில் நாங்கள் பார்த்துருப்போம் தானே, பழங்குடியினர் தான் இதை வந்துட்டு மற்ற இடங்களுக்கு பரப்பினவை. எத்தியோப்பியாவில் தான் கொஃபி வந்து ஒரிஜினானு சொல்லினோம். இந்த ரொபோட்டஸ் கொஃபி, அடுத்தது அரபிக்கா கொஃபி. ஸோ இப்படி இந்த கோப்பி மரங்கள் வந்துட்டு இலங்கையில் முதல்ல தேயிலைக்கு முதல் இதான் நடப்பட்டது. ஸோ இது அப்படியே சும்மா கிடக்குது காணிக்கல. இன்றைக்கி 2 சின்ன பொடியங்கள், அடுத்தது இந்த அண்ணாவுமே வரார். ஸோ எல்லாருமே சேர்ந்து போகிறோம். பாய். நாங்கள் முதலாவதாக வந்துட்டு செம்புவத்தை லேக் இருக்குது. ஸோ மலைப்பாங்கான இடத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு லேக் ஒன்று இருக்குது. சுற்றி வர தேயிலை தோட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த அழகான இடத்த பார்க்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வெளிக்கிறோம். இந்த பக்கமெல்லாம் பாருங்க, மலைகள் எல்லாமே தெரியுது. ஸோ இந்த மாத்தலை இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கால நக்கிள்ஸ் மலைத்தொடர் வந்துட்டு இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கால எல்லாம் பாருங்க, விவசாயம் எல்லாமே செய்யணும், சோளம் பயிரிட்டு இருக்கணும். அதில் எப்படி இருக்குது வியூன்றதை பாருங்கள். நாங்கள் இப்போ மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில் இருக்கிற பகுதியால் போகிறோம். நாளைக்கு நாங்கள் இந்த இடத்துல நின்று உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறோம். ஸோ இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது, அதால் நாங்கள் நேரடியாக பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாத்தலை டவுன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 364 மீட்டர் உயரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 1194 அடி உயரம். ஸோ அதால் தான் நீங்கள் வந்துட்டு இந்த கிளைமேட் வந்துட்டு நல்ல சில்லாக காமாக இருக்குது. ஸோ இப்போ வெயில் பெருசாக சுடையில், இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வெயில் சுடும். ஆனால் இந்த வெதர் வந்துட்டு நல்ல இதமாக இருக்குது. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாத்தலை தான் வந்துட்டு மசாலா தீவின் தலைநகரம்னு சொல்லினோம். ஏன்னா இந்த பகுதியில் அதிகளவான இந்த மசாலா திரவியங்கள், கருவா, பட்டை, இந்த ஏலம் அப்படியான விஷயங்கள் இருக்குது தானே, இந்த சாதிக்காய் இப்படியான விஷயங்கள், கோப்பி, தேயிலை இப்படியான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இங்கே கிடைக்கிறதால தான் இதை வந்துட்டு மசாலா தீவின் தலைநகரம்னு சொல்லினோம். ஸோ அதுக்காகத்தான் வந்துட்டு போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள் எல்லாருமே வந்தவை இந்த மசாலா திரவியங்கள் இதுகளை வந்துட்டு கொண்டு போகிறதுக்காக தான் இந்தியா, இலங்கை இப்படியான நாடுகளுக்கு வந்துட்டு பிறகு இங்கே உள்ள பகுதிகளை வந்துட்டு தங்கட ஆட்சி கீழே வச்சுருந்து ஆளுகை செஞ்சுட்டு இங்கே இருக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போனவை. ஸோ அதுதான் இங்கே உள்ள விஷயம். மற்றது கண்டியில் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துட்டு இலங்கையிலேயே முதலாக தேயிலை நடப்பட்ட இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த காலத்தில் நடப்பட்ட ஒரு மரம் இப்போவுமே இருக்குது. ஸோ அதை நாங்கள் அங்கே போய்க்கல, நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் கட்டாயமாக பார்ப்போம். பெரிய ஒரு டவுன் தான் மாத்தலை டவுன், கிட்டத்தட்ட கண்டி டவுன் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். பெரிய அளவு வித்தியாசம் இல்லை, கண்டி டவுனும் இது முறை மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இப்போ மலைப்பாங்கான வீதிகளில் அப்படியே படிப்படியாக ஏறிக்கொண்டிருக்கிறோம். இங்கால இருந்து செம்புவத்தை லேக் போகும் வரைக்குமே இப்படித்தான் மலைப்பாங்கான வீதிகள் தான். ஸோ அங்கே எல்லாமே மலைகள் தான். ஸோ ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி கொண்டு வரும். அதால் நாங்கள் திரும்பினோம்னு சொன்னால் செம்புவத்தை போகிற வழி தான் பெறும். உங்களுக்கு இங்கே போகிறதுக்கான லொக்கேஷன் அதுகள் ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். இனியும் போக போகிற இடங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக அந்த மேப்பில் இருக்கும். ஸோ அதில் 2 லிங்க் வரும். அந்த 2 லிங்கையும் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கூகுள் மேப் வந்துட்டு அப்டேட் ஆகிடும்னு சொன்னால் நீங்கள் இலங்கைக்கு எப்போயாவது சுற்றுப்பயணம் செய்யல, இப்போ கண்டியில்
போட்டிங்கன்னா கண்டியில் இருக்கிற சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே காட்டும். ஸோ எல்லாமே மார்க் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ யாருக்கு அது வேணும்னு சொன்னால் நீங்கள் திரையில் தெரிகிற அந்த நம்பருக்கு ஹாய் மேப்னு போட்டிங்கனாலே நான் உங்களுக்கு அந்த மேப் லிங்கை வந்துட்டு நான் அனுப்பிக்கொள்ளுவேன். ஸோ இங்காலையெல்லாம் பாருங்க பெரிய ஒரு பள்ளம். ஸோ இப்படியான ரோட்டுகளில் தான் நாங்கள் பயணம் செய்து மேலே ஏறிக்கொண்டு இருக்கிறோம். முன்னுக்கும் ஒரு பஸ் போகுது, அதுவுமே செம்புவத்தைக்கு தான் அதிக அளவாக போகும். மேலே எல்லாம் பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே தேயிலை செடிகள், தேயிலை அந்த மரங்கள் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே நட்டு வச்சிருக்கணும். நல்லா இருக்குது பார்க்க. ஒவ்வொரு சீனரியும் பார்த்து அழகாக ரசித்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். மற்றது இந்த கியர் செஞ்ச பிறகு இப்போ கியரில் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ மலைப்பாங்கான ரோட்டுக்கு போய்க்கல கியர் வந்துட்டு விழுந்தானே, ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே இல்லை. இப்போ ஃபஸ்ட் கியர்லேயே தான் ஏறுது. முந்தியன்னு சொன்னால் இப்படியா ஏறிக்கொண்டிருக்க நியூட்ரலுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது விழுந்துடும். ஸோ அதுவும் செஞ்சதால் இப்போ ஓகேயாக இருக்குது போகிறதுக்கு. இதில் இருக்கிற பாதி இடங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நக்கிள்ஸ் மவுண்டன் ரேஞ்சுக்கெலாம் வருது. ஸோ இங்கே போகிறதா இருந்தால் உண்மையிலே நல்ல வாகனம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மோட்டர் பைக்கில் போய்க்கொள்ளுங்க. ஸோ நல்லா இருக்கும். இல்லாட்டிக்கு 4 வீல்ஸ் இருக்குது தானே, அது இலவா அதில் தான் போகிறவை எல்லாருமே. இந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான நீர்வீழ்ச்சிகள், நல்ல சீனரியான இடங்கள், கேம்பிங் ஸ்பாட் எல்லாமே இருக்குது. ஸோ இலங்கை வந்தால் கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் இதையும் வந்துட்டு ஒரு தடவையில் போய்க்கொள்ளுங்க. இதில் பாருங்கள் நக்கிள்ஸ் ஃபாரஸ்ட் ரிசர்வ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் போகிற செம்புவத்தை லேக்கும் அதுக்கு ஒரு இல்ல பகுதியோடு தான் இருக்குது. ஸோ இது மாத்தளை டவுன்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்கு ஏறி போகணும். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி, சூப்பர் வியூ. இங்கே வந்துட்டு பெரிய ஒரு பள்ளம், வாகனங்களும் ஒரு வாகனம் போகக்கூடிய மாதிரி தான் ரோட் இருக்குது. ஆனால் ரோட் வந்துட்டு முந்தி பழுதடைஞ்ச நிலையில் இருந்தது. நான் முந்தி போயிருக்கிறேன். ஆனால் இப்போ வந்துட்டு ரோட் எல்லாமே வடிவாக செப் பண்ணிட்டு நல்ல நீட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். கீழே ஒரு கடையில் கேட்டுட்டு தான் போகிறோம். என்ன மாதிரி இருக்குது வியூ பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. அங்கங்கே எஸ்டேட் இடங்களுமே இருக்குது. இதில் பாருங்கள் சின்னனா ஒரு லயம் இருக்குது. இது லயம் முந்தி அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர் வந்துட்டு இந்தியாவில் இருந்துட்டு கொண்ட மக்கள் இப்போவுமே இங்கே இதே நிலைமையில் தான் இருக்கணும். ஸோ மேலே ஒரு கோயிலுமே இருக்குது. எப்படி இது பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் போக ஒவ்வொரு சீனரி மாறிக்கொண்டே இருக்குது. வெனிலேனே நல்லா அழகாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் டிவியில் பார்க்க எப்படி இருக்குது, ஆனால் இதை நேரில் பார்த்தா தான் அது உண்மையான அழகு தெரியும். நல்ல வியூ இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட வெறும் 5.7 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இதே வந்துட்டு நேர் ரோட்டுன்னு சொன்னால் சும்மா சிம்பிளாக போய்கொள்ளலாம். இது மலைப்பாங்கான ரோட்டுன்றபடியாக வளைஞ்சு சுற்றி போகிறதால கஷ்டம். மற்றது பொறுமையாக ஸ்லோவாக தான் போய்கொள்ளலாம். ஸோ ஒரு கொஞ்சம் கிலோமீட்டரே வந்துட்டு எங்களுக்கு போகிறதுக்கு கணக்க நேரம் எடுக்குது. சைட்ல எல்லாம் பாருங்க ஃபுல்லாக கமுகு மரங்கள், பாக்கு மரம் இருக்குது தானே. ஸோ அதான் ஃபுல்லாக நட்டுருக்கணும். அங்கங்கே சின்ன ஒரு அழகான டவுனும் வருது. குட்டி டவுன் ஒன்று வரும். ஒரு 10-15 வீடுகளும் அதில் ஒரு 2-3 கடைகளும் உள்ள மாதிரியான ஒரு குட்டி டவுன்கள் போகிற வழியில் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வடிவாக தெளிவாக போட்டிருக்கணும். இந்த பக்கமாக செம்புவத்தை லேக்குன்னு சொல்லி அரவுக்கி போட்டிருக்கு. இந்த எஸ்டேட் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்கடுவ எஸ்டேட். இந்த ரோட்டுமே வந்துட்டு எல்கடுவ ரோட்டுன்னு தான் போட்டிருந்தது. ஸோ இந்த பக்கத்தால் வந்து நாங்கள் இந்த பக்கத்தால் இப்படியே போக வேணும். அடுத்தது முந்தி வந்துட்டு இந்த எஸ்டேட்டுகளோட பேர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆக்கள், டச் ஆக்கள் எல்லாம் வைக்க அவையின் ஹோம் டவுன், அதாவது அங்கே அவையின் நாட்டில் உள்ள நகரத்துகளோட பேரை தான் வச்சவை. அது வந்து இப்போவுமே இருக்குது. இந்த எஸ்டேட்டுன்ற பேர்கள் வந்துட்டு அந்த பேர்களில் தான் இருக்குது. இதான் ரோட். கடைசியாக நாங்கள் இந்த ஏறுற புள்ளிக்கு வந்துட்டோம். இதில் இருந்துட்டு இப்படியே மேலே போகணும். இதில் போட்டிருக்கணும் செம்புவத்தை லேக்குன்னு சொல்லி. ஸோ இந்த பகுதியால் இப்படியே போக வேணும். ஸோ இதில் 2-3 அண்ணாமார் வந்தவ. ஸோ வந்துட்டு வீடியோ பார்க்குறவே அந்த தொடர்ச்சியாக அது போய்க்கு பார்த்து ஃபுல்லாக செஞ்சிட்டேன். இல்லை ரோட் ஓகே அண்ணா, மேலே போகிற ரோட் ஓகேயா? இந்த மாதிரி ரோடு தான். கொஞ்சம் இங்கே வரும் வரைக்கும் நல்ல ரோட். இங்கால வந்துட்டு கொஞ்சம் பள்ளம் பட்டி போகலாம்னு சொல்லினோம். ஆட்டோலாம் போய் வருது.
இதில் இங்கால ஒன் ட்ரீ ஹில் சொல்லி ஒரு இடம் இருக்குது, அது வியூ பாயிண்ட் உண்டு. ஸோ கேம்பிங் ஸ்பாட்டு, ஸோ அங்கேயுமே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கிளைமேட், நல்ல காற்றோட வந்து நல்ல ஈரப்பதம் அப்படியே விளங்குது. வாகனத்தை அதில் போயிட்டு அப்படியே திருப்பிட்டு வந்தால் தான் ஈஸி. அப்போ தான் அப்படியே ஏற்றலாம். என்ன பவர் ஸ்டியரிங் மாற்றையில் மேனுவல் ஸ்டியரிங் தானே இருக்குது. 4 வீலுகள் தான் தெரியுதா போகுது. இந்த மாதிரி 4 வீலுகள் தான் சிம்பிளாக இதில் ஏற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஆக்களுமே வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவ. ஸோ வேனை வந்து கண்ட உடனே வந்து பார்த்தவ. ஸோ உள்ளே பார்க்கணும். ஓகே, பாய் அண்ணா, தேங்க்ஸ். ஓகே, இந்த பாதையால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னு சொன்னால் செம்புவத்த லேக்குக்கு தான் இது போய்க்கொள்ளும். வியூவை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துலையும் நல்ல ஒரு இடம் இருக்குது, சூப்பர் வியூ. என்ன இப்போ நாங்கள் ஏற வழிக்கிட்ட புள்ளியில் இருந்துட்டு கிட்டத்தட்ட 4.1 கிலோமீட்டர் காட்டுது. 4.1 கிலோமீட்டர் இருக்கும். இதே மாதிரி தான் ரோட் இருக்கும், சமாளித்து போக வேணும். பள்ளம்புட்டி தான், கங்க்ரீட் ரோட் தான் போட்டிருக்கணும். ஓ அம்மா பார்க்குறேன், ஓ பார்க்குறேன். போகிற வழியில் இதில் தெரியுது தானே இந்த மரம். இந்த மரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கராம்பாம். ஸோ கராம்பு மரம் தான் இதில் இருக்குதாம். அது வந்து குளிரான இடங்களில் தான் வருமா. இதில் தெரிகிறது எல்லாமே கராம்பு மரங்கள் தான். கீழே வந்துட்டு தேயிலைகள். நல்லா இருக்கு பாருங்க இந்த மரங்களை. அதில் பாருங்க போகிற வழியில் ஒரு சின்னனா ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று தெரியுது. போகிற வழியில் மேலே பாருங்க, இதில் ஒரு சைவ கோயில் ஒன்றுமே இருக்குது. எனக்கு தமிழ் பேசுகிற ஆட்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பைக்கர்ஸ் டீம் கொண்டு போகுது. பைக் தான் தெரியும், 4 பேர் பைக்கில் வந்திருக்காங்க. நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு நாங்கள் அப்படியே மேலே ஏறி வந்திருக்கோம்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் ரிஸ்க்கான பாதைகள் தான். எங்களோட வாகனம் கியர் செஞ்சதால் ஈஸியாக வரக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியே வந்த உடனே இதில் பாருங்கள், முன்னுக்கு எஸ்டேட்டுன்ற ஒரு பழைய ஃபேக்ட்ரி ஏதோ இருந்திருக்கு. எல்கடுவைன்னு சொல்லி போட்டு 1949ஆவது ஆண்டில் என்று சொல்லி இதில் பதிச்சு வச்சுருக்கணும். எல்கடுவை எப்படி இருக்குது, பழங்காலத்து ஏதோ ஒரு பில்டிங் உண்டு. ஸோ நான் நினைக்கிறேன் தேயிலை கொழுந்துகளை பதப்படுத்துகிற ஒரு டீ ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கலாம். ஸோ கணக்கு பேர் இந்த இடத்துல பார்க்க விரும்பினோம். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறது, அதாவது செம்புவத்த லேக்குன்ற அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பார்க்கிங் லுட்டில் நிற்கிறோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ பைக்கில் வந்தாக்களெல்லாம் அந்த இடத்துல நிற்கணும். செம்புவத்தை முதல் தடவை என்ன உங்களுக்கு எப்படி இருக்குடா? ஃபேன்ஸ் எல்லாம் எதுக்குடா உனக்கு? ஃபேன்ஸ் வேணுமா? ஆள் வந்து கேட்குறேன், உங்களோட ஃபேன்ஸ் உத்தரவு இல்லையா வந்து கதைக்க மாட்டேமான்னு சொல்லி. ஸோ அங்காலையும் வந்துட்டு பாருங்க, ஃபூசோ ஒரு பெரிய பஸ் ஒன்றில் வந்திருக்கணும். எனக்கு பேர் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்நாட்டு ஆக்களுக்கு வந்துட்டு 300 ரூபா. ஸோ பெரிய ஆக்களுக்கு, அதாவது ஃபாரின்லேருந்து வர ஆக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. ஃபாரின் சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு 1000 ரூபா. 12 வயதுக்கு மேலே அங்கே டிக்கெட். 6 தொடக்கம் 11 வயசு ஆக்களுக்கு டிக்கெட்டே தேவையில்லை. ஸோ இதில் டிக்கெட் கவுண்டர் 6 வயசுக்கு மேலே 11 வயசு மட்டும் 1000 ரூபா. ரைட் மேலே 1500 ரைட்டு. ஸோ இங்கே உள்ளூர் ஆக்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் ஒரு ஆளுக்கு 300 ரூபா தான். இந்த இடத்துல வெட்டிங் ப்ரீ ஷூட் எல்லாம் நடக்கும் போல். வெட்டிங் ப்ரீ ஷூட்டுக்கு 10,000 ரூபா, மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு
10,000, வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு 10,000, ட்ரோன் கேமரா பாவிச்சா 4,000, ஃபாரின் விசிட்டர்ஸ்க்கு 1,500, ஃபாரின் சில்ட்ரன்ஸுக்கு 1,000. ஸோ அது வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட். இப்படி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. இதில் பாருங்க இந்த BOBF FPOBF அந்த தேயிலைன்ற ஒரு தரம் வந்துட்டு பிரிச்சிருக்கு. அந்த தூளா இல்லை இல்லையான்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விலை மாறுபடும். அந்த தேயிலையுமே இந்த இடத்துல விற்கணும். நாங்கள் இதில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். ஆனால் உள்ளுக்கு வந்துட்டு அட்டை பயம் இருக்குது. மழை நேரங்களில் மற்றது ஈரலிப்பான நேரங்களில் அட்டைகள் கொஞ்சம் கூடவாக இருக்கும். நடுவுக்குள்ள ஒரு குளம் இருக்குது. அந்த லேக்கில் இன்றைக்கு குளிக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தூரம் மினக்கிட்ட வந்துட்டு அதில் குளிக்காமல் போனால் என்ன பிரயோஜனம்? ஸோ குளிச்சுட்டே போவோம். மேலே தண்ணி போகிறதுக்கு பைப் லைன் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கணும். நேரடியாக கீழே உள்ள வீடுகளுக்கு தண்ணி போகுது. கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். கார் பார்க்கலேருந்து மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நல்லா இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கானா? இவன் தான் நல்லா இல்லை. ஆக்கள் 2 பேருக்கும் செம்புவத்தை இந்த முறை தான் புதுசு. மாத்தல் எல்லாம் இருக்கணும். மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் செம்புவத்தை இந்த முறை தான் அவர்களுக்கு புதுசு. எறிஞ்சு விடு. இங்கே எறிஞ்சா மாத்தலை டவுனில் விழணும். எடுக்கலாம். சொல்லுங்க. சரி, நாங்கள் இப்போ இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்னனா தண்ணி கசைஞ்சு வருது. சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பக்கத்தால் போகலாம். இதாலே மாதிரி அதாலே மாதிரி போகலாம். படிக்கிறால மேலே போனோம்னு சொன்னால் செம்புவத்தை லேக் தான். எல்லோரும் மேலே வட்டிக்கு அப்படி ஏறுவோம். நல்லா இருக்கு. இனி அட்டை பயம் மட்டும்தான். அந்த பக்கத்தால் அப்படியே மேலே ஏறி வரணும். கடைசியாக நாங்கள் மேலே எதிர்பார்த்து வந்த அந்த செம்புவத்தை லேக்குக்கு வந்துட்டோம். என்னுடைய முதலாவது யூடியூப் வீடியோ இந்த இடத்துல எடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முந்தி இந்த இடத்துல நின்றுட்டு மேலே நின்று கத்தி எல்லாம் வீடியோ எடுத்துனாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது இருந்தா இருக்குது. சரண், அடுத்தது அங்கால நான் வருவேன். பழைய நினைவுகள்லாம் வருது. 29 மே 2020. ஸோ அந்த டைம் இங்கே வந்திருக்கிறோம். இதில் பாருங்கள் மடுவமணி நினைக்கிறேன். மடுவமணி தான் சொல்லிக்கணும். ஸோ நான் பிள்ளையா சொன்னால் யாராவது கமெண்ட்ஸில் திருத்தி கொள்ளுங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஆஞ்சு கொண்டு வர தேயிலை எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் போட்டுட்டு நெருப்பினோம். ஸோ அப்படியே நேராக வந்தோம்னு சொன்னால் அழகான வியூ. 3, 2, 1 பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. செம்புவத்தை லேக் அப்படியே அழகாக தெரியுது. ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்குது, அந்த சைட். லேக்குன்ற வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே காட்டுறேன். சூப்பராக இருக்குது. மேலே வந்துட்டு தேயிலை கொழுந்துகள் இருந்தது போன முறையில் அமெரிக்க அந்த மலையில். எப்படி இருக்குது வியூ. சில நேரங்களில் பக்கத்தில் போகிறாக்களே தெரியாத அளவுக்கு பனி புகார் வந்துட்டு இப்படி மூடி மறைச்சிடும். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் லக்கின்னு தான் சொல்ல வேணும். அப்படியே நடந்து கூட அந்த தூரம் வரைக்கும் போகலாம். அங்கால பைன்ஸ் மரங்கள் இருக்குது. ஸோ அந்த துண்டுக்குள்ளெல்லாம் சரியாக அட்டைக்கடி அடிக்கும். பாப்போம் என்ன இடங்கள் இருக்குன்றதையும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். 2019-20 வந்தது. எப்படி இருக்குது வியூ? அப்படியே சைலண்டாக காட்டுறேன். நீங்களுமே இந்த இடத்துல என்னோட சேர்ந்து நடந்த உணர்வு கிடைக்குமென்று நம்புகிறேன். ஸோ டிவியில் ஃபோனில் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இங்கே வந்ததுன்ற அனுபவத்தை கொடுக்கணுன்றதான் என்னுடைய விருப்பம். சில பேர் அளவில் தூரமெல்லாம் ஏறி வர முடியாது. ஸோ நீங்கள் வீடியோக்களில் எங்களோட வந்த அனுபவத்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளுங்கள். மேலே அந்த இடத்துல சிப்லைன் இருக்குது. ஸோ சிப்லைன்லேயுமே நீங்கள் இங்கே இருந்துட்டு அங்கே சறுக்கி கொண்டு போகலாம். நாங்கள் ராவணா எல்லை இருக்குது தானே, அங்கே வந்துட்டு சிப்லைன் இருக்குது, அங்கே ட்ரை பண்ணிக்கொள்வோம். மற்றது இங்கே கயாக்கிங் போட் இருக்குது.
அடுத்தது இந்த ஸ்வாம் போட் இருக்கு அந்த அன்னம் மாதிரி, அதில் பெடல் பண்ணிவிட்டு ஜாலியாக குடும்பமாக வந்தால் கதை பேசிக்கொண்டு சுற்றி பார்க்கலாம் இந்த லேக்கில். அது நிழல் தெரியுது பாருங்க, அங்கே இருக்கிற மலைன்ற அந்த மரங்களின் நிழல் வந்துட்டு தண்ணியில் விம்பம் தெரியுது, பார்க்க அது தண்ணி ஒரு அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த குளிக்கிற அந்த லேக்குக்கு வந்துட்டோம். எதிர்பார்த்து வந்த நான் முதல் வந்த அளவுக்கு இல்லை தண்ணி வந்துட்டு நல்லி வத்து இருக்கு. என்னடா இது? இப்போ தான் தண்ணி நிறைக்கணும் பாருங்க, ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே நிறைஞ்சிடும். மேலேருந்து வர அந்த அருவின்ற தண்ணியை தான் அப்படியே இதுக்களால் வெட்டி விடணும். நாங்கள் வந்த நேரம் எங்களுக்கு இப்படி இருக்குன்னு இவ்வளோ தூரம் வரை வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். சரி, கொஞ்ச நேரத்தில் நிரம்பினோன்னே குளிக்கலாம். இது எப்படின்னு சொன்னால், இந்த நாங்கள் பஞ்சு விற்க போனால் மழை பெய்யும், உப்பு விற்க போனாலும் மழை பெய்யும், அந்த மாதிரி காற்றடிக்கும்ன்ற மாதிரி, அந்த மாதிரி தண்ணி இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இதில் குளிக்கலாம்ல, குளிச்சுட்டு நாங்கள் அப்படியே போவோம். கயக்கிங் அதுன்ற விலையில சும்மா கேட்டு பார்ப்போம். ஸோ இதில் இப்போ விலை கேட்டு நான் இதில் கயக்கிங் போயிருந்தானே, அது வந்துட்டு மணத்தியாலத்துக்கு 600 ரூபா. ஸோ அதில் 2 பேர் போயின்னு பாருங்க. ஸோ 1 ஹவருக்கு 600 ரூபா. மேலே வந்து சின்னனா ஹபானா மாதிரி அடித்து வச்சுருக்கணும். ஸோ இதில் நீங்கள் இலைப்பாறலாம், சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடலாம். நல்ல கிளைமேட், அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம். அடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா க்ளீனாக அழகாக இருக்குது. இந்த லேக் வியூவோட அப்படியே இதில் மேலே ஏறி இருந்து இதில் அப்படியே ரசித்து கொண்டிருக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல இடம். இந்த பூக்களெல்லாம் நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். இடையே இதில் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது போல், அதில் போட்டிருக்கு ரெஸ்டாரண்ட். பிளேண்டி அடிப்போம், நல்லா இருக்கு. கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த பக்கமாக. ஸோ இந்த பக்கமாக லேக் வியூவோட சேர்ந்து ஒரு சின்ன அழகான ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் இப்போ நாங்கள் இந்த குளிரான நேரத்தில் இதில் வந்துட்டு ஒரு பிளேண்டி குடித்தா நல்லா இருக்கும். ஸோ இதில் பிளேண்டி வந்து குடிச்சிட்டு போவோம். ஆனால் நல்ல வியூவோட சேர்ந்த ஒரு ரெஸ்டாரண்ட். சாப்பாடு எல்லாமே குடிக்கணும். இங்கே பாருங்க, ரொட்டி இருக்குது, அங்கால சீனி சம்பல் இதை செய்யணும். இதில் பிளேன் டீ குடிச்சினாங்க, நல்லா இருந்தது, சூப்பராக. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் பண்ணலாமா. ஸோ இங்கே வந்துட்டு நான் நினச்சேன்னா கேம்பிங் எல்லாம் பண்ணலான்னு சொல்லி அந்த இடங்களில் முழுமையாக கேம்பிங் பண்ணலாமா. ஸோ இங்கே வந்தால் கட்டாயமாக கேம்பிங் பண்ணி ஒரு நாள் நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போங்க, அதான் நல்லா இருக்கும். சரி, நம்ம தான் சொன்னோம், டேய் கேம்பிங் மிஸ் பண்ணுறவனே அதில் வந்த உடனே சொல்லிட்டார். நல்ல ஸ்பாட். கிளைமேட் வந்துட்டு அடிக்கடி மாறுது. இப்போ பாருங்கள், வெயில் அடிக்குது. முதல்ல வந்துட்டு மழை மேகம் மாதிரி இருந்துச்சு. மேலையெல்லாம் பனிப்பு வரலாம் வரும். அந்த தேயிலை கொழுந்து தோட்டம் அப்படி மேலே இருக்குது. இதில் பாருங்க, நீர்ப்பாம்பு போகுது. ஆள் உள்ள போகிறார் நீர்ப்பாம்பு. அங்கே போகிறேன் ஆள் உள்ள போயிட்டு அதுக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்கு.
அம்மா வேணும்னா போயிட்டு கழுத்தில் கொடுக்கணும். நீர் பாம்பேனா வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக சாப்பாடு இல்லை குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்டா இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும், போர் அடிக்காது. இடத்தை பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்ததாக போட போகிற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். அதே நேரத்தில் இந்த வீடியோ பெரிய லெந்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதால் இன்றைக்கி நடக்கிறது ஃபுல்லாக எடுத்தால் 1.5 மணித்தியாலத்துக்கு வந்துடும். ஸோ அதால் இந்த வீடியோ இதோடு நிறைவு செஞ்சுட்டு இதுக்கு அடுத்த வீடியோவாக இன்னொரு கொஞ்சம் மணித்தியாலத்தில் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.